மே 26ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் குஜராத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மோடி இன்னாகரேட் பண்ணியிருந்தார். ஆ கிட்டத்தட்ட 82,000 கோடி ரூவா அளவுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எந்தெந்த துறையில, அந்த துறையில இருக்கிற கம்பெனிஸ்லாம் வெல்ஃபேர் அடையக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒரு அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷனல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் மட்டுமே நான் ஷேர் பண்றேன். எந்த ஒரு ஸ்டாக்கோ, இல்ல இண்டெக்ஸ் ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷனோ, இல்ல ப்ரமோஷனோ எதுவும் இந்த வீடியோல இல்ல. நீங்க ஸ்டாக் இந்த வீடியோல இருந்து சூஸ் பண்றத விட ஃபண்டமெண்டலாவும், டெக்னிக்கலாவும் நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த செஷன் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அ இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, மே 26ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி அ கிட்டத்தட்ட 82,000 கோடி ரூவா அளவுக்கு ப்ராஜெக்ட் குஜராத்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அர்பன் குரோத், கிளீன் எனர்ஜி ஸ்டேட்ல. இந்த 3 அப்ஜெக்டிவ் ரீசன்க்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில வந்து கீ ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவே 39,300 கோடி ரூபாவும், பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 11,700 கோடி ரூவா அளவுக்கும் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இதில பவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 11,700 கோடி ரூவா அளவுக்கு இதில தெர்மல் பவர் பிளான்ட், அ பபர்ஜார், அப்புறம் சப்ஸ்டேஷன்ஸ் இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிரான்ஸ்மிஷன், பவர் ஜெனரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாமே சேர்த்து. இதில மேஜர் கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது, அதானி பவர், டோரன்ட் பவர் இன்க்ளூட் ஆகுறதுக்கு, இல்ல இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பெனிஃபிஷியல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது டிரான்ஸ்மிஷன் 39,300 கோடி ரூவா அளவுக்கான இந்த ப்ராஜெக்ட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்மிஷன் இதுக்கு ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி. பவர் கிரிட், அதானி எனர்ஜி, கல்பத்தாரு பவர் ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட். இந்த 3 கம்பெனி நம்ம கவனிக்கலாம். அடுத்தது ரயில்வே ப்ராஜெக்ட். ரயில்வே ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோகோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து அமைக்கிறதுக்கான ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ட ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிட்டாகர் ரயில் சிஸ்டம், ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ரா, ரைட்ஸ் லிமிடெட் இந்த 3 ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். போர்ட்ஸ் அண்ட் மேரிடைம் இதில வந்து முந்த்ரா போர்ட்ஸ், அப்புறம் கான்லா போர்ட்ஸ் இதுக்கான டெவலப்மெண்ட்ஸு, கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதெல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, ட்ரேட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், பிசினஸ டெவலப் பண்ணுறதுக்கும், அதேபோல டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸா குடுத்துருக்காங்க. அதானி போர்ட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா, குஜராத் பிபாவ் போர்ட்ஸ். ஸோ இந்த 3 ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். அர்பன் டெவலப்மெண்ட் ஹவுசிங்க்கான இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேஸ் லிமிடெட், டிபிஎல் இந்த 2 ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ், வாட்டர் ரிலேட்டட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து வாட்டக் வபாக் வந்து நம்ம கவனிக்கலாம். ஸோ இந்த வீடியோல எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் இல்ல. எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோவ மட்டுமே நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு வீடியோவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் இந்த வீடியோல இல்ல. சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப்டேட்ஸ ரிசீவ் பண்ணலாம். அ நன்றி. வணக்கம்.